வணக்கம் நண்பர்களே. விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்போ விபரீத ராஜயோகம் அப்படின்றது ஒரு லக்னத்தின் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 ஆகிய இடங்களின் அதிபதிகள் தங்களுக்குள் ஒரு விதமாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையை தான் விபரீத ராஜயோகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தங்களுக்குள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம். இதில் நான் நிறைய அமைப்புகள் போட்டிருக்கேன். நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த விபரீத ராஜயோகத்தோட பிரபலமடைஞ்ச ஒரு ஜாதகத்தையும் நான் இதில் விளக்கியிருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் வரக்கூடிய அமைப்புகள் பார்த்தா உங்களுக்கு இந்த யோகமானது எப்படி வேலை செய்யும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு விதமாக புரியும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். சரி, இப்போ விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன, அதாவது தங்களுக்குள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த உதாரணம் பாருங்கள். இப்போ இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, இது ஒரு மகர லக்னம், சரிங்களா? இதோட 6வது அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன், அதே மாதிரி 8வது அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் மற்றும் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு. இப்போ இதில் முதல் அமைப்பு என்னன்னு பாருங்கள். குரு, சூரியன், புதன் இவங்க 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு கன்னியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு விபரீத ராஜயோக அமைப்பு. அப்போ இங்கே குருவோட தசை வந்தாலும் சரி, சூரியனோட தசை வந்தாலும் சரி, புதனோட தசை வந்தாலும் சரி, இந்த விபரீத ராஜயோகமானது கண்டிப்பாக வேலை செய்யும், சரிங்களா? இங்கே முக்கியமானது விஷயம் என்னென்னா, இப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் ஸ்தான பலம் பெறணும். அப்போது இந்த கிரகத்தில் இந்த சேர்க்கையில் பாருங்கள், இங்கே புதன் உச்சமடைகிறாரா? அப்போது இங்கே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுக்குமே அப்போ ஒரு ஸ்தான பலம் கிடைக்கிது. அதாவது உச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்ற ஒரு நிலை கிடைக்கிது, சரிங்களா? இது ஒரு அமைப்பு. 2வது அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு உங்களுக்கு தனுசு வீட்டில் இருந்து சூரியனும் புதனும் உங்களுக்கு மிதுன வீட்டில் இருக்கும்போது இவங்க 3 பேரும் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க பாருங்கள். அப்போ இங்கே யார் யார் ஸ்தான பலம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தனுசில் ஆட்சி ஆகிறாரு, அதே மாதிரி புதன் உங்களுக்கு மிதனத்தில் ஆட்சி ஆகிறாரு, ஆட்சி பெற்றனோட வீட்டில் சூரியன் இருக்கார். அப்போ அவருக்கும் இங்கே ஸ்தான பலம் இருக்குது. அப்போ இந்த 2வது அமைப்புலையும் இவங்க 3 பேர் கனெக்ட் ஆகிறாங்க. அதாவது 6, 8, 12 கிரகங்கள் தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே விதி. அப்போ அடுத்த நிலை தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். இப்போ இந்த உதாரணம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னமானது கடக லக்னமாகி இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 8வது வீட்லேயும், 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி உங்களுக்கு 6வது வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் உங்களுக்கு இங்கே 12வது வீட்டிலேயே ஆட்சி பெற்று ஸ்தான பலத்தோடு இருக்கார். அப்போ இங்கே குருவுக்கும் சனிக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவும் சனியும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு. அப்போ 6வது அதிபதியும் 8வது அதிபதியும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு இங்கே வருது. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சனி உங்களுக்கு குரு கூடயும் தொடர்பு கொள்கிறாரு 3வது பார்வையால், 7வது பார்வையால் புதன் கூடயும் தொடர்பு கொள்கிறாரு. புதனுக்கு இங்கே சனியோட தொடர்பும் கிடைக்கிது, குருவோட தொடர்பும் கிடைக்கிது. அதே மாதிரி குரு இங்கே 5வது பார்வையால் புதனையும் பார்க்குறாரு, பரிவர்த்தனை அமைப்பால் சனி கூடயும் தொடர்பு கொள்கிறாரு. அப்போ இந்த மாதிரி அமைப்பில் 3 கிரகங்களும் தங்களுக்குள்ள ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த 3 கிரகத்தோட தசையில் எந்த தசை வந்தாலுமே இந்த விபரீத ராஜயோகமானது நல்லபடியாக செயல்படும் அப்படின்றது தான் இங்கே அமைப்பு. இன்னொன்று பரிவர்த்தனை அமைப்பில் பார்க்கும்போது இப்போது இந்த அமைப்பை எடுத்துக்கோங்க, சனி குரு அமைப்பு. அப்போ இங்கே சனி உங்களுக்கு நேராக கும்பத்தில் போயிடுவார், குரு உங்களுக்கு தனுசுக்கு வந்துடுவார் அப்படின்னு எடுக்காதீங்க. எப்பயுமே பரிவர்த்தனை அமைப்பில் ஒரு கிரகம் இப்போ ஒரு ஆதிபத்திய கணக்கில் நம்ம எடுப்போம். இப்போ 2ஆம் அதிபதியும் 4வது அதிபதியும் உங்களுக்கு பரிவர்த்தனை ஆகுறாங்க அப்படின்னா, அப்போ 4ஆம் அதிபதி 4க்கே போயிட்டார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காமல், அவர் 4ஆம் அதிபதி 2வது வீட்டிலே தான் இருக்க போகிறாரு. ஆனால் 4வது வீட்டு பலன்களை 2வது வீட்டு வழியாக செய்ய போகிறாரு அப்படின்ற மாதிரி எடுங்க எப்பயுமே பரிவர்த்தனை அமைப்பை. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், பரிவர்த்தனை அமைப்பு எப்படி பார்க்கணும் அப்படின்றது. அப்போ இது இங்கே ஒரு தொடர்புக்கான ஒரு எடுத்துக்காட்டு அமைப்பு. விதிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். இப்போ விதி விலக்குகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் சரி, அதை செயலிழக்கக்கூடிய சக்தி படைத்த கிரகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவும் கேதுவும். அதை தொடர்ந்து உங்களுக்கு சனி, செவ்வாய் போன்ற கிரகங்கள் வருவாங்க. அப்போது இந்த உதாரணம் பாருங்கள். இது ஒரு சிம்ம லக்னமாகி இதுக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி 8ல் உட்காந்து, 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு 12ல் இருந்து, 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு 6ல் உட்காந்துருக்கிறது. இதுவுமே ஒரு விபரீத ராஜயோகத்திற்கான அமைப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குரு இங்கே சந்திரனோட வீட்டிலேருந்து சந்திரனை பார்க்குறாரு, அதே மாதிரி தன்னுடைய 9வது பார்வையால் சனியை பார்க்குறாரு. சனி இங்கே உங்களுக்கு குருவோட தொடர்பையும் பெறுகிறாரு. தன்னோட வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திரனோட தொடர்பும் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி சந்திரன் உங்களுக்கு குருவோட பார்வையை வாங்குறாரு, சனியோட வீட்டிலேருந்து சனியோட தொடர்பையும் பெறுகிறார், சரிங்களா? ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனையும் குருவையும்
ராகு கேதுக்கள் 8 டிகிரிக்குள்ளே இணையும் போது என்ன நடக்கும்னா, இங்கே முழுமையாக பிடிச்சிருவாங்க 2 கிரகத்தையும். அப்போ அவங்களால அந்த யோகத்திற்கான பலனை முழுமையாக செய்ய முடியாது, இல்லைனா செய்யவே முடியாது. அப்போ சந்திர தசையிலையோ குரு தசையிலையோ வந்து இந்த விபரீத ராஜயோகத்திற்கான பலன்களை நீங்கள் எதிர்பார்த்து உட்காந்துருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. மாறுதலாக ராகு தசையிலையோ கேது தசையிலையோ அந்த பலன்களானது அந்த ராகு கேதுக்கள் கண்டிப்பாக தன்னுடைய தசா காலங்களில் தான் இந்த பலனை கொடுக்கும். சரிங்களா? இது விபரீத ராஜயோகம்னு இல்லை, எந்த ஒரு ராஜயோகமாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் அந்த கிரகத்தை போய் ஆக்கிரமிச்சிருச்சுன்னா அந்த கிரகத்தால் அந்த யோகத்தை கொடுக்கவே முடியாது. மாறுதலாக ராகு கேதுக்கள் தங்களோட தசையில் அந்த கிரகம் கொடுக்க வேண்டிய யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான விதிவிலக்கு. இதை தொடர்ந்து அடுத்த விதிவிலக்கோட அமைப்பு என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, இந்த உதாரணம் பாருங்கள். இதுவும் வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள கிரக அமைப்பு தான் இது. இங்கே சிம்ம லக்னமாகி உங்களுக்கு 6வது வீட்டில் குருவும் சந்திரனும் இணைஞ்சிருக்காங்க. அதாவது 8, 12 அதிபதிகள் வந்து 6வது வீட்டில் இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி வந்து 8வது வீட்டில் இருக்காங்க. அப்போ இங்கே குருவும் சனி வந்து பரிவர்த்தனை அமைப்பில் இருக்காங்க. அப்போ இந்த 3 கிரகங்களும் வந்து இங்கே தொடர்பு கொள்கிறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே குருவோட தசையோ சந்திரனோட தசையோ வரும்போது இந்த விபரீத ராஜயோகமானது வேலை செய்யும். மாறுதலாக இங்கே சனியோட தசை வரும்போது இந்த யோகமானது வேலை செய்யுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இங்கே கூட பார்த்திங்கன்னா செவ்வாயும் ராகுவும் இணைஞ்சிருக்காங்க. அப்போ இங்கே சனி கடுமையான பாவத்துவம் அடைகிறாரே தவிர இங்கே யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அவர் கண்டிப்பாக இருக்க மாட்டார். மாறுதலாக அவர் 8வது வீட்டு பலன்களை கெடு பலன்களை ரொம்ப மிகுதியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். வம்பு வழக்கு கடன் அசிங்கம் அவமானம் எல்லாத்தையுமே அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நிலையில் அவர் இங்கே இருப்பார். ஏன்னா கடுமையான பாபத்துவத்தினால. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சில விதிவிலக்குகள் தான் விபரீத ராஜயோகத்திற்கு. இந்த மாதிரி நிறைய விதிவிலக்குகள் வந்து விபரீத ராஜயோகத்திற்கு இருக்குது. அதே மாதிரி விபரீத ராஜயோக விதிகளுமே நிறையா இருக்குது. அதாவது 6ஆம் அதிபதி போய் 8ல் உட்கார்றது, 2 கிரகம் பரிவர்த்தனை மட்டும் நடக்கிறது, 3வது கிரகத்து கூட தொடர்பு கொள்ளாத ஒரு நிலை, இல்லை ஒரு கிரகத்தோட தொடர்பு மட்டும் இருக்குது, 2 கிரகங்கள், அதாவது 6வது அதிபதி 8ல் உட்காந்துருக்காரு. அப்போ 6வது அதிபதியோட தசை வரும்போது நல்ல பலன்கள் நடக்கிறது. அப்போ என்ன நடக்கும்னா, தசை நடத்தக்கூடிய இந்த 6ஆம் அதிபதி 8வது வீட்டில் உட்காந்தாலுமே 8வது வீடு வந்து அவருக்கு ஒரு நட்பு நிலையான வீடாக இருக்கும். அதே மாதிரி அங்கே ஓரளவுக்கு ஒரு ஸ்தான பலத்தோட ஒரு சுபரின் பார்வையோடு இருக்கும்போது அப்போ அங்கே வந்து அவர் யோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். இப்போ இதை மாதிரி நிறைய விதிகளும் இருக்குது, விதிவிலக்குகளும் இந்த விபரீத ராஜயோகத்திற்கு உண்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விபரீத ராஜயோகத்திற்கான உதாரண ஜாதகம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இது முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங் ஐயா அவர்களின் ஜாதகம். அப்போ இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு விபரீத ராஜயோக அமைப்பு இருந்துச்சு, அதனால தான் இவர் வந்து 10 வருடமாக பிரதமராக இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு தனுசு லக்னமாகி இவருக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மற்றும் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மற்றும் 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 3 பேரும் இணைந்து 8வது வீட்டில் இருக்கக்கூடியது ஒரு விபரீத ராஜயோக அமைப்பு தான். ஆனால் எப்பயுமே ஒரு யோகமானது வேலை செய்யணும்னா அந்த தசையோட காலத்தில் தான் வந்து அது வேலை செய்யுன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அப்போ இவர் 2004 to 2014 காலகட்டத்தில் இந்த 3 கிரகங்களோட தசை நடந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? அப்போ அவர் எந்த தசையில் வந்து இந்த பதவியை பிடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ராகுவோட தசையில் தான் வந்து இந்த பதவியை வந்து அவர் தக்க வச்சுக்கிறாரு. பிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் தக்க வச்சுக்கிறாரு. சரிங்களா? எப்பயுமே ஒரு பேரையும் புகழையும் ஒரு உச்சத்தை தொடரணும் அப்படின்னா அது வந்து ராகுவால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த விபரீத ராஜயோகத்தால் அவர் அந்த பதவியை அடைஞ்சாலுமே அதிலிருந்து கீழே விழக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குமே தவிர அந்த விபரீத ராஜயோகமானது நிரந்தரமான ஒரு செக்யூர்டு பொசிஷனில் கண்டிப்பாக வைக்காது. சரிங்களா? அப்போ இங்கே மன்மோகன் சிங்குக்கு விபரீத ராஜயோகத்தால் தான் கிடச்சிச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அது ஒரு செக்யூர்டு பொசிஷனில் கண்டிப்பாக வைக்காது, கண்டிப்பாக கீழே தள்ளும். சரிங்களா? அப்போ இங்கே ராகுவோட திசையில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இங்கே ராகு வந்து உங்களுக்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோட பார்வையை வாங்கியிருக்காரு. அதே மாதிரி ராகுவுக்கு வீடு கொடுத்தோம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆட்சியாக இருக்கார். அவர் ஆட்சி வக்ரம் ஆகிறது 2வது விஷயம். முதல்ல வந்து ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் வந்து ஆட்சி. சரிங்களா? அதேமாதிரி ராகுவுக்கு இங்கே யார் கால் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் லக்னாதிபதி ஆகிய குரு தான். சரிங்களா? அவர் ராகுவுக்கு கேந்திரத்தில் இருக்கார். அப்போது இந்த ராகுவிற்கு வந்து குருவோட தொடர்பு கிடைக்கிது. அதே மாதிரி வீடு கொடுத்தவன் ஆட்சி அப்படின்ற ஒரு அமைப்புலேயும் இருக்கார். அதே மாதிரி இவருக்கு
சூரிய புதன் புத்திகளை தான் இவர் கடந்து வந்திருப்பார். குறிப்பாக சூரியனோட புத்திகளில் தான் வந்து இவர் மிகப்பெரிய ஒரு படிப்பு நிலைகள்லாம் மேலே வந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 10லே உச்சமானாலுமே வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகிய சூரியனோட சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கார். இங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் மட்டும் கிடையாது, இதை வந்து உங்களுக்கு புதாதித்ய யோகம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. கேந்திரத்தில் உச்சமோ ஆட்சியை பெறக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு பத்ர யோகம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான யோகத்தையும் உருவாக்குவார். சரிங்களா? அப்போ இத்தனை யோகங்கள் இந்த ஜாதகத்தில் இருந்து அந்த யோகங்கள் அனைத்துமே வந்து இவரோட தசையில் நடந்திருக்கு. இவர் வந்து எப்படின்னா உங்களுக்கு புதன் தசையில் ஆரம்பித்து அதை தொடர்ந்து கேது மற்றும் சுக்கிரனுடைய தசை, அதுக்கப்புறம் சூரியனோட தசை, அதுக்கப்புறம் சந்திர செவ்வாய் தசை, அப்புறம் ராகுவோட தசையில் பதவியை பிடிக்கிறாரு. அப்போ சூரியனோட தசைகள்லாம் வந்து இந்த கணிதம் சார்ந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு அறிவை பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமாக அதுதான் கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்போ இதுதான் வந்து ஒரு உதாரணம். இங்கே வந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலுமே அந்த கிரகங்களோட தசை வரலைன்னா இந்த யோகமானது செயல்படாது. மாறாக இங்கே இவருக்கு வெற்றியை கொடுத்த ஒரு கிரகமானது இங்கே ராகு தான். சரிங்களா? அவ்வளோதான் நண்பர்களே. இதுதான் விபரீத ராஜயோகத்திற்கான சில அமைப்பு மற்றும் சில விதிவிலக்குகள். அதாவது எனக்கு தெரிஞ்ச சில விதிவிலக்குகளை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணும்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.